முதல்வர் அவர்கள் ஆட்சிக்கு வர்றது, அதாவது நேத்து மொத்தம் ஒட்டுமொத்த விஷயத்திலே நம்ம பார்க்க போனா, திமுக அடுத்து ஆட்சி வர்றதே உதயநிதி அவர்களுக்காக தான் ஆட்சிக்கு கொண்டு வர போறாங்க. உதயநிதியை முதல்வராக தான் ஆட்சிக்கு கொண்டு வர போறாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நேத்து முழுமையா எல்லாருமே அத சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இந்த குடும்ப ஆட்சினா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்போ நம்மளுடைய முதல்வர் வந்து நல்லா இருக்காருன்னு நமக்கு தெரியும். முதல்வர்களை அகற்றிட்டு உதயநிதி அவர்களை கொண்டு வரேன்னு சொல்றது, உதயநிதி அவர்களை இனி மார்க் பண்ண பார்க்கறாங்களா? இல்ல, இல்ல, இல்ல. முதல்வராக உதயநிதியை கொண்டு வரது நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நலமுடன் தான் இருக்கிறார். அவர் நலமுடன் இருக்க வேண்டும். நீண்ட காலம் அவர் வந்து நீண்ட ஆயுளோட வாழணுன்றதுல நம்ம யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. எல்லோருடைய விருப்பமும் அதுதான். ஆனால் அந்நியார் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதனால இருக்கும்போதே நைனா மாரி உங்கள காக்க வச்ச மாரி நான் ஒத்துக்க மாட்டேன். அதனால அவர் கையில இப்பவே ஒப்படைங்கன்னுவாங்க. சரி, இதெல்லாம் பத்தி ஏன் இப்ப பேசுறீங்க? அடுத்த ஆட்சி தொடர்ந்தா தானே அதெல்லாம். அதனால அத பத்தி பேசணும். ஆமா. அதுக்கு இன்னும் கண்டிப்பா. வாய்ப்புகள் தமிழக மக்கள் வழங்க மாட்டார்கள் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. ஏன்னா, இருக்கிற சூழ்நிலைகள்லாம் பார்க்கும்போது நமக்கு திமுக மேல வெறுப்போ அதெல்லாம் கிடையாது. இருக்கிற சூழ்நிலைகள்லாம் பார்க்கும் பொழுது, இந்த ஆட்சி கிட்டத்தட்ட வீழ்த்தப்படும் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பாக இருக்கிறது.